பிரம்மஹத்தி தோஷத்தால உடல் கட்டப்பட்ட நிலையில வருண பகவான் கடல்ல தூக்கி வீசப்படுகிறார். வருண பகவான் இல்லாததால உலகத்துல மழை இல்ல. மழை இல்லாததால உலக உயிர்கள் எல்லாம் துன்பத்தில் வாடின. வருண பகவான் அந்த துன்பத்தை போக்க வேண்டி சிவபெருமானை நோக்கி தவம் இருக்கிறார். தேவர்கள் எல்லாம் சிவபெருமானிடம் சென்று முறையிடுகின்றன. உடனே சிவபெருமானின் அருளால் வருண பகவானின் அந்த நிலையானது மாறி அவர் மீண்டு வருகிறார். பிறகு உலக உயிர்கள் எல்லாம் செழிக்கின்றன, மகிழ்ச்சியில் திளைக்கின்றன. சிவபெருமானால் வருண பகவான் மீட்கப்பட்ட அந்த தினம்தான் மாசி மகமாக கொண்டாடப்படுகிறது. எவர் ஒருவர் அந்த புண்ணிய நாளில் புண்ணிய நதிகளில் நீராடி சிவபெருமானை வணங்குகின்றனரோ அவர்களுக்கெல்லாம் நற்கதி கிடைக்க வேண்டும்னு வருண பகவான் கேட்டுக்கொள்ள சிவபெருமானும் அத்தகைய அருளினை வழங்க அந்த நாள்தான் தீர்த்தமாடும் நாளாக அனைவராலும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. மாசி மாதத்துல பௌர்ணமி திதியுடன் இணைந்து வரக்கூடிய இந்த மாசி மக திருநாளன்று புண்ணிய நதிகள்ல நாம நீராடுகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட பாவங்கள் எல்லாம் நீங்கும், கவலைகள் எல்லாம் விலகும், மகிழ்ச்சி மட்டுமே நிலைக்கும்.